ஸ்பர்ஜன் என்கிற வல்லமையா பயன்படுத்தப்பட்ட தேவ ஊழியர் ஒரு முறை ஒரு ஆலயத்திற்கு பிரசங்கம் பண்ண போய் கொண்டிருக்கும் போது அந்த ஆலயத்தில் ஒரு வாலிபன் அவரை வழிமறித்து, ஐயா இன்னைக்கு ஆலயத்தில் நீங்க தானே பேச போறீங்களா? ஆமா நான் தான் பேச போறேன் தம்பி. எப்பவும் பார்த்தாலும் பைபிள்ல இருந்து ஒவ்வொரு காரியங்களும் எடுத்து பேசிட்டு இருக்கிறீங்க. இப்ப விஞ்ஞான உலகத்தில் நம்ம இருக்கிறோம், எவ்வளவு தூரம் வேகமா வளர்ந்து வருகிறது விஞ்ஞானம். நீங்கள் அறிவியல் சம்பந்தமாக ஏதாவது பேசுங்க. சும்மா இதே பேசிட்டு ஒரு காரியத்தை எடுத்து பைபிள் ஒரு இன்சிடென்ட் பேசுறீங்க, அந்த ஆபிரகாம்ங்கிறீங்க இதுங்கிறீங்க, இதே பேசி எங்களுக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொன்னோடனே சரி தம்பின்னு சொல்லிட்டு அவர் போய் பிரசங்க நேரம் வந்ததும் இந்த பிரசங்க பீடத்தில் ஏறி பேச ஆரம்பிக்கிறது ஒரு சகோதரன் கேட்டுக்கொண்டான். அதனால விஞ்ஞானத்தின் அடிப்படையில் இன்னைக்கு பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. என்ன பேசினார்? ஒரு ஏழை விதவை தாய், அவருக்கு ஒரே ஒரு மகன் இருந்தான், அவன் மரித்து போய்விட்டான். உடனே விஞ்ஞானிகளிடம் போய் விஞ்ஞானம் என்ன சொல்கிறது சொல்லி, என் மகன் மரித்து விட்டான், என்ன செய்வது சொல்லும் போது விஞ்ஞான ரீதியாய் விஞ்ஞானிகள் சொன்னார்களாம், அந்த சரீரம் என்னை அழுகி போய்விடும், நீ அடக்கம் பண்ணிவிடு, அது மக்கி அப்படி மண்ணோடு மண்ணாய் போய்விடும் சொல்லுகிறார்கள். அடுத்த கேள்வி அந்த தாய்க்கு, என் மகனுடைய உயிர் எங்க இருக்கும்? அதற்கு பதிலே சொல்ல தெரியல, மௌனமாக இருக்கிறார்கள். என் மகனை திரும்பவும் நான் காண்பேனா? அதற்கும் பதிலே கிடையாது, மௌனமாக இருக்கிறார்கள். முடிவுதான் என்ன, மரணம் தான் முடிவா மனிதனுக்கு அப்படின்னு கேட்கும்போது அதற்கும் பதில் சொல்லவில்லை. சொல்லிவிட்டு ஸ்பர்ஜன் செய்தியை தொடர்கிறார், வேதத்தை புரட்ட சொல்லுகிறார். வேதத்தை புரட்டும் பொழுது லூக்கா 23:46 வாஸ்தா, குமாரனா இயேசு தன்னுடைய ஜீவனை சிலுவையில் விடும் பொழுது தன்னுடைய ஆவியை பிதாவிடம் கொடுக்கிறார். பிதாவே உடைய கையில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன். மனிதனுடைய ஆவி பிரியும் பொழுது தேவனிடத்தில் சொல்லுகிறது. அந்த உயிர் எங்க போகிறது அங்கு சொல்லுகிறார். அடுத்து சிலுவையில் அறையப்படும் பொழுது 2 கள்ளன் பக்கத்தில் அறையப்படுகிறாள். ஒருவன் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறான். அப்ப கேட்கிறான், என்ன நினைச்சிருங்கப்பான்னு சொல்லும்போது, இன்று நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். மரித்த உடனே உன்னை நான் பரதேசில அங்கு பார்க்கலாம், அங்கதான் நீ போவா, அங்க கூட்டிட்டு போறேன் அங்க வழியை உண்டாக்குறார். அப்போ கிறிஸ்துவுக்குள் இருந்து ஆண்டவர் பிரியமாய் வாழ்ந்து மரிக்கிறவன் பரதேசிக்கு போவான் என்பது அங்கு சொல்லிவிடுகிறார். அதோடு அவர் விட்டு விடவில்லை. அடுத்த வேதம் அழகாக சொல்லுகிறது, இந்த தேகத்தை விட்டு அந்த சரீரத்தை விட்டு நம் உயிர் போகும் பொழுது 2 கொரிந்தியர் 5:8 என்ன சொல்லுகிறது? கர்த்தரிடத்தில் நாம் போய் குடியிருக்கும்படியா பரலோகத்தில் அவரோடு வாழும்படியாய் போவோம் சொல்லப்பட்டிருக்கிறது. விஞ்ஞானம் சொல்லக்கூடாததை கூட இந்த வேதம் சொல்லுகிறது. விஞ்ஞானத்தை காட்டிலும், விஞ்ஞானிகளை காட்டிலும், அவருடைய வார்த்தைகளை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தை பெரிதென்று சொல்லி விஞ்ஞானத்தை குறித்து பேச ஆரம்பித்தார்களாம். பிரமித்து போனார்களாம். முடிந்தவுடன் அந்த வாலிபன் ஓடி வந்து, ஐயா சாரியான ஏதோ உங்களை தப்பாதுன்னு, இல்லப்பா இதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என்று புரிந்து கொள், இந்த வேதம் தான் எல்லாவற்றுக்கும் மேன்மையான ஒன்று, இந்த நேசி வாசி வாழ்ந்திருப்பா என்று வாழ்த்து விட்டு போனாராம்.